கனியா ரொம்ப கால் வலிக்கோ? அவள கால் வலிக்கும் எல்லாம் வலிக்கும். ஒரு இடத்து கூட்டிட்டு போனா ஒரு 5 நிமிஷம் நின்னுற மாட்டா. கால் வலிக்குதுன்னு அந்த லட்சணத்துல இருக்கு சாப்பாட்டு கேளாவு. எப்படா பேச விடுவாவ பிளபிளபிளபிளன்னு பேசலான்னு காத்துட்டே இருப்பா போல. யோசிச்சுட்டே இருந்தேன் 5 நிமிஷத்துக்கு மேல வாய் இருக்காத எப்படி இவ்வளவு நேரம் அடக்கி வச்சிட்டு இருக்கான்னு. வாய் கொழுப்பு கொஞ்சம் கூடிதான் இருக்கு. எதிர்த்து எல்லாரையும் பேசுவா. ஒண்ணு பேச முடியாதுட்டா. 12ஆம் கிளாஸ் முடிச்சாச்சுல. ஆமா இவ கிளம்ப பத்தியலா தத்துவம் பேசக்கு டீச்சர் மட்டும். எனக்கு மட்டும் வாச்சதும் பெத்ததும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. உமா இனி என்னைக்காவது சென்னை போறேன் அமெரிக்காவுக்கு போறேன்னு எங்களை எல்லாம் இழுத்து கட்டிட்டு வந்து பாரு. ஏன் உன்னை கண்டிப்பா வான்னு நான் கூப்பிட்டணும். நீ தானே எங்களை எல்லாரையும் கூட்டிட்டு வர. அப்ப பத்திரமா நீ தானே கூட்டிட்டு போகணும். அங்க இருந்து ஃளைட்ல கூட்டிட்டு வந்துட்டு இங்க வந்து ஆட்டோ. ஒரு கால் டாக்ஸியாவது அவளுக்கு புக் பண்ணலாமா? சரி ஆட்டோ தான் பிடிச்சா. 2 ஆட்டோயாவது பிடிக்கலாமா? ஆமாமா எவ்வளவு மேக்கப் எல்லாம் போட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வந்திருக்கேன். இப்ப பார்த்தா இந்த குப்பைக்குள்ளாடி இருந்து வேர்த்து விறுவிறுத்து மூஞ்செல்லாம் கறிக்கொட்டை போல ஆயாச்சு. எம்மா நீ இல்லாட்டெல்லாம் கறிக்கொட்டதாம்மா. சும்மா பவுடரே அதே இதே நல்லா பூசி பறக்கி எள்ளு போல கலரா தெரிய. எவ்வளவுதான் மூஞ்சில அப்பிட்டு வந்தாலும் மழை பெஞ்சதும் சாயம் எல்லாம் பெய்தான் ஆகும். அப்பதான் உன் ஒரிஜினல் எல்லாம் தெரியும். உமாக்கா ரூம்ல போய் திங்ஸ் எல்லாம் வச்சிட்டு நேரா பீச்சுக்கு இதே ஆட்டோல கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. ஆமா அப்படி சொல்லிட்டு இப்பவே இருட்டிட்டு. ஆட்டோக்காரனே நாளைக்கு ஒரு 8 மணிக்கு போல இதே ஆட்டோ நாங்க இறங்கி இடத்துல வருமா? நாங்க எல்லாரும் மெரினா பீச்சுக்கு போறோம். உங்களை இறக்கி விட்டுட்டு ஆட்டோ உயிரோட இருந்தா கண்டிப்பா வரும். ஒழுங்கா ஒரு ஆளுக்கு 50 ரூபா கூட்டி போட்டு தந்துரு. ஒரு ஆட்டோலயே 4 பேர் தான் ஏத்தணும். ஆட்டோல ஒரு லோடு, ஆட்டோக்கு மேல ஒரு லோடு. இன்னைக்கு ஆட்டோக்கு எவ்வளவு ரூபாய் தாரியலோ அதை பொறுத்து தான் நாளைக்கு வருவேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. எம்மா என்ன பெரிய ரூம். ஆமா கனி பாத்தியா ரூம் எவ்வளவு பெருசா இருக்கு, எவ்வளவு நல்ல அழகா இருக்கு. எம்மா இந்த ஒரு ரூம் தானா எல்லாருக்கும்? இல்லட்டி காலமாடு உனக்காண்டி இந்த 4 ரூம் புக் பண்ணிருக்காவ. எம்மா இந்த ஒரு ரூம்ல எப்படிமா எல்லாரும் ஷேர் பண்ணியது? எத்தனை பேர் இருக்கும்? கனி நீ வேணா ஒண்ணு பண்ணுவியா? வராண்டால போய் படுத்துக்காங்க யாருமே இருக்க மாட்டாவ. நல்லா குளு 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 குளுன்னு காத்து வரும். யாரும் உன்னை தொந்தரவும் பண்ண மாட்டாவ. சைலண்டா அங்கேயே படுத்துறலாம். எம்மா இந்த கொரச்சட்டி மண்டையில சும்மா இருக்க சொல்லு பாத்துக்கா. ஏன் டி அந்த சொல்லல என்ன தப்பு? எம்மா இங்க இருந்து போறது வரைக்கும் இந்த டீச்சட்டி மண்டை என்னட்ட பேசவே கூடாது பாத்துக்கா. எம்மா இவ ஓவரா தான் அலப்பற பண்ணியா பாத்துக்கா. மனசுக்கு முன்னாடி பெரிய அழகின் நினைப்பு இவளுக்கு. அஜி நல்லா யோசிச்சு பாருங்க. இவள நீங்க பெத்தியலா இல்ல செஞ்சியலா எங்கயாவது தூக்கிட்டு வந்தியலா? நான் எல்லாம் யாராவது என்ன ஏதாவது சொன்னாலோ திட்டினாலோ உடனே அதை மறந்து அவியல்ட்ட பேசிடுவேன். எல்லாத்தையும் காட்டு பொட்டிய மாதிரி தான் போட்டு வாசலுக்கு. ஏய் இங்க இருந்து போகும்போது கடல்ல தான் தூக்கி எறிஞ்சிட்டு தான் போவேன் பாத்துக்கோ. அந்த வாய் மூடிட்டு இருந்துரு. ஆமா கனி டிபில பார்த்தா நல்ல மில்க் மாதிரி சூப்பரா இருக்கே. நேர்ல பார்த்தா இப்படி இளவு மாதிரி இருக்கே. நான் கீழ வெளிய போறேன். யாருக்காவது ஏதாவது வேணுமா? நீ வெளிய போறதா வேணும். எப்படா போவான்னு இருக்கேன். வசந்தி ஆண்டி நான் சொல்லியேன்னு தப்பா நினைக்காதீங்க பாருங்க. இந்த கனியை நல்ல மனநல மருத்துவர்கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. வர கிறுக்கு தலைக்காரி என்ன பண்ணியான்னு அவளுக்கே தெரிய மாட்டேங்குது. சும்மா ராத்திரி உறங்கச்சில எப்பவனா உலக அழகின்னு சொல்லி உறங்குவாளா என்னமோ. தேவையாட்டி உனக்கு அவன்ட்ட. எம்மா அந்த பையன் என்ன இப்படி உடைக்கிட்டு போறான்னு சத்தம் போடாம இருக்க? அது குழந்தைடி நல்ல குழந்தை பாரு என்ன அழகா பேசிட்டு போகுது. நீ நாய் மாதிரி நின்னியனா? ஆமா நான் தான் நாய். அண்ணே சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிட்டா? இல்ல மேடம் இன்னொரு 10 நிமிஷம் ஆகும். பிள்ளைகள் எல்லாம் பாவம் அக்கா நல்லா பசிச்சுட்டே இருக்காதுவளுக்கு. எனக்கே நல்ல வயிறு பசிக்குது. எம்மா பசி வயித்துக்கு இல்லதுமா. பசி தாங்கவே முடியலாமா? வீட்ல இருந்தே ஓமவா நாய்க்கு சோறு போட்டு என்னால மூச்சு கூட விட முடியல. அந்த அளவுக்கு வயிறு பசிக்கு. அஜய் மோனா இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகுமா பாத்துக்கா. கொஞ்சம் பொறுத்துக்கா. எம்மா நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது மீந்து போனது கிடைக்குமான்னு பார்க்க வந்தீங்களோ? ஒரு வாய் கூடி போய் அங்க போய் இருல. எப்ப ரெடி ஆகுதோ அப்ப கூப்பிடலாம். அப்ப வந்து சாப்பிட்டா போதும். நீ பாவம் பிள்ளைல
எழுப்பு நான் வாங்கி தரேன் அண்ணா. கடை அண்ணா இருக்கு, அந்த கடையில இருந்து வாங்கி தாங்க. உனக்கெல்லாம் மானம் சூடு சொரணை ஈனம் எதுவுமே கிடையாதா? சோறு தானே திங்கிற? ஏன் டீ என்ன இப்படி கேவலப்படுத்த? எனக்கு எதிரிக்க முன்ன வச்சு என்ன கேவலப்படுத்த பத்தியா? அவ வாங்கி தந்து நீ ஒருக்கா மீன் தின்னன மாட்டி. அப்ப நீ வாங்கி தா. தந்து தொலையே வா. நான் கஷ்டப்பட்டு டியூஷன் எடுப்பனாய். இவன் நோவாம அந்த ரூபாயில மீன் தின்னுவாளாய். இப்படி கஷ்டப்பட்டு டியூஷன் எடுத்து சம்பாதிக்கிறதுக்கு பீச்ல 4 ரூம் கட்டி விட்டு வாடகைக்கு விட்டா பயங்கரமா சம்பாதிக்கலாம் போல இருக்கு. ஏன்டிக்கா நீ ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்க? என் ஐடியாவை பார்த்து உனக்கு பொறாமையா இருக்கும். ஆமால, பின்ன பொறாமை இருக்காதா உன் மேல? எனக்கு இருக்கணும், இருந்துதானே ஆவணும். ஆமால, கழுத மேய்க்க பயலுக்கு இவ்வளவு அறிவு இருக்கான்னு வாங்கிட்டு போன மூளை நினைச்சு எனக்கு பொறாமையா இருக்கணும்ல. ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா முழுக்கிறாரு. குட்டி அபி, இப்படி ஓடாதடி. இந்த மாதிரி ஓடுனீன்னா தொலைஞ்சு போயிருவேன். நான் உன்னை தொலைஞ்சு போக மாட்டேன். ஆமா, எவனாவது கடத்தி கூட்டிட்டு போய் பிச்சை எடுக்க வைக்கிறது வரைக்கும் இப்படிதான் சொல்லுவேன். பிச்சை எடுக்க தொடங்கின பிறகுதான் நினைப்பேன் இந்த அண்ணன் சொன்னதை. இக்கா 4 பிளேட் ஃபிஷ் ஃப்ரை. 3 பிளேட் போதும், எனக்கு காலிஃப்ளவர் ஃப்ரை தான் வேணும். என்ன மனமனக்குது. இன்னைக்கு ஒரு புட்டி பிடிக்க வேண்டியதான். கஷ்டப்பட்டு டியூஷன் எடுத்தா நீ அந்த பணத்தை மீன் தின்னியா செலவு பண்ண பாக்க பாரு. இப்ப அபி, போன வாரம் பேப்பர் நியூஸ் படிச்சியா? போன வாரத்துல மெரினா பீச்ல மீன் சாப்பிட்டுட்டு இருந்த 2 பேர் மண்டையை போட்டுட்டாங்களாம் பாத்துக்கா. எதுக்காவது இருக்கா? பீச் சின்ன பிள்ளைகளை எல்லாம் கடத்திட்டு போவதுக்கா இருக்கா? நீ சாப்பிடு, உனக்கு மீன் சாப்பிடுறதானே முக்கியம். ஆமா, இவன் மட்டும் சாப்பிட்டு முடிச்சாச்சு, அந்த பிள்ளை பையன் காட்டிட்டு கிடக்காங்க. ஏய், நீ சாப்பிட்டு போட்ட மீனுக்கு முள்ள நாய் தூக்கிட்டு போறதுல முள்ளதான் நாய்க்கு போடுவோம். பொறவு என்னாச்சு சொல்லல? 2 பேர் மண்டை போட்டாவல. பொறவு என்னட்டி ஆவனா? அந்த மண்டை போட்ட 2 மீனுங்க மண்டை இதே மாதிரி நாய் தூக்கிட்டு போச்சான். சரியான ஆளுதான் பிளாட்டினியானா. ஒரு 100 ரூபாய் எனக்காண்டி செலவு பண்ணிட்டேன்னு என்ன மாதிரி என்ன மீன் சாப்பிட விடாம ஆக்கிட்டேன். அபி, இந்த தீசட்டி மண்டைனுங்க பியாச்ச கேப்பியா நீ? ஆமா, அவனே வாயில வாரதெல்லாம் அடிச்சு விடுவான். ஆமா, நான் சொல்லத மெதுவா நல்ல ஸ்லோவா கேட்டுட்டு கடைசில எனக்கு எதிராதான் செய்வாள் இந்த 2 பேர், ஆச்சியும் கண்ணியும். ஏய், எனக்கு குதிரை சவாரி போன ஏத்தி விடு. ஏன் பட்டி உயிரை அடிக்க ரூபாய் இல்லாத நேரத்துல? ஏன் அப்பா எனக்கு 500 ரூபாய் தந்து விட்டாவல? எல்லாத்தையும் நல்லா அமுக்கலாம் பாக்குறியோ? அபி, வீட்டுக்கு போன பிறகு உன்னை நான் யானைக்கு மேலேயே ஏத்தி விடலாம் டி. இப்ப என்ன குதிரை சவாரி செய்ய ஏத்தி விடுதியா? இல்ல 500 ரூபாய் என் கையில தாரியா? துள்ளாதட்டி துள்ளாத, வாங்கி தந்து தொலையும். கால தரையில ஊனி வச்சு நட அபி, பறக்காத என்ன போல யார் உண்டுன்னு. ஒரு ரைடு போனோம். தம்பி வாங்க வாங்க. பல்லிச்சா, வாயை மூடிட்டு போய் யாரு? ஜாலியா ஜிம்கானா. பாப்பா கீழே விழுந்துருவ, வா ஃப்ரெண்ட்ல. அண்ணா, நீங்க இறங்குங்க, நான் அவ கூட போறேன். நான் தனியா தான் போவேன், என் கூட யாரும் வரக்கூடாது. அபி, நான் ரைட் போகும்போது நீ போட்டோ எடுப்பியா? எடுத்து தொலைவா யாரு? அம்மா, என்னால யார முடியல. காலை ஒழுங்கா வச்சு யாரு பாப்பா? அபி, 2 ரவுண்ட் போயிட்டு இறங்கிடுவதுக்கு 500 ரூபாய் தந்ததுக்கு 600 ரூபாய் செலவு பண்ணியாச்சு நான். கீழே விழுந்துட்டேன், தள்ளி போட்டுட்டேன்னு. உயிரோட தான் இருக்குதியா இன்னும்? கீழே நொறுங்க விழுந்து சின்ன பின்ன மாயிருவான் தான் நானும் வாரேன்னு சொன்னேன். நான் தனியா தான் போவேன்.
உன்னை பார்த்து அந்த பாட்டை நான் பாடுனேன்னா சொல்லு. உன்னை பார்த்து பாடியே. கண்ணி, முத நீ பாக்கிய மாதிரியே இல்ல பாத்துக்கா. என்ன ரசனை இல்லாதவனா உன்னை பார்த்து பாட்டு பாடாது. நிம்மதியா கடலோரமா படுத்துட்டு இந்த நிலவை கூட பார்த்து ரசிச்ச முடியல. நிலவுக்கு எங்கல மயக்கிய வெளி இருக்கு. மயங்கிக்கு இந்த வெளியோனெல்லாம் பாருங்க. கனி, முத வா வெளியா மயக்கிய வெளி நீ நினைச்சதே தப்பு. இதுல நான் வேற ஒன்ன பார்த்து பாடுனே நினைச்சிருக்கேன். இது எனக்கு என் பரம்பரைக்கு எவ்வளவு பெரிய அவமானம்னு உனக்கு தெரியுமா? அஜய், ஒழுங்கா இருந்துக்க பாத்துக்க. நீ என்னதான் பார்த்து பாட்டு பாடுன? இந்த மெண்டல் கூட பியாசுனா நம்மள மெண்டல் தான். அம்மா, ஒரு நிமிஷத்துல முழி பிதுங்கி கண்ணெல்லாம் வெளிய வந்துச்சு. எப்படியாவது கரெக்ட் பண்ணலாம்னு பார்த்தா என்ன ஆட்டாடியா? ஒத்தரசாயே மிஞ்சிரும் போல எல்லாம் இருக்கு. அடி ஆத்தி, என்ன நடிப்பு நடிக்க அப்பா. மேகம் கருக்குது, மின்னல் அடிக்குது. மேகம் கருக்குது, மின்னல் அடிக்குது. போதும் குத்தாட்டம் போட்டது. வீட்டுக்கு கிளம்பாண்டாமா? வீட்டு போறதுக்கு நேரம் ஆயிட்டா. 4 பேரும் கிளம்பி வந்துருவீங்களா உடனே? எம்மா, ஆனந்தபுரி எக்ஸ்பிரஸ் வந்துட்டு. ஐயா ஜாலி, எனக்கு விண்டோ சீட். அஜய், எனக்கு இந்த ட்ரெயின் தண்டவாளத்துல ஒரு டவுட். கேளுமா கேளு. நீ கேக்க டவுட் எல்லாம் உன் அறிவை வளர செய்ய பாத்துக்க. ட்ரெயின்ல 2 தண்டவாளம் இருக்குல்ல, அது என்னத்துக்கு? அது ஈஸி தாண்டி. ஒண்ணு நம்ம இப்ப சென்னைக்கு வரதுக்கு, ஒண்ணு சென்னையில இருந்து வீட்டுக்கு திரும்ப போறதுக்கு. என்ன பதில் இது? கனி, நான் எல்லாம் ட்ரெயினை ஒத்த கையாலேயே தள்ளி விடுவோம் பாத்துக்க. சில நேரம் இந்த கார்ல எல்லாம் டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருக்க மாதிரி ட்ரெயின்ல இருக்கும் டி. அந்த நேரம் என்னதான் கூப்பிடுவாவ. ட்ரெயினை லேசா தள்ளி விடுப்பா, அப்பதான் அது மூவ் ஆகணும். இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அபி, இதுக்கே இப்படி பாக்க? நம்ம தாத்தா ட்ரெயினை ஊதியே தள்ளி விடுவாராம் பாத்துக்க. அது ஒருத்தன் பூனைக்கு காது வழியா பால் கொடுத்தானா பாத்துக்க. பக்கத்துல இருந்தவன் எதுக்கு காது வழியா பால் ஊத்தியேன்னு கேட்டானா. அதுக்கு அந்த அறிவில்லாத முட்டா குரங்கு சொல்லுச்சான், பூனை தான் வாயில்லா ஜீவனாச்சே, அதான் காது வழியா பால் ஊத்துனேன்னு. அந்த மாதிரி இருக்கலாம் உன் அறிவில்லாத கதை. ஹலோ
தம்பி என் பையனுக்கு இப்பதான் தம்பி கல்யாணம் ஆயிருக்கு. 2 பேருக்கும் தனித்தனி சீட்டா போட்டிருக்காவ. நீ இந்த சீட்ல இருந்து எழுமணியனா அவிய 2 பேரையும் சேர்த்து இந்த சீட்ல உட்கார வச்சிருவேன். ஓஹோ, வேற? ஃபேமிலியா வந்திருக்கேன் தம்பி. அதுக்காண்டி நான் எழுமணுமோ? நாங்க ஃபேமிலியா தான் வந்திருக்கோம். நானும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி கப்பலா வாரேன். மாமா, கப்பல ட்ரெயின்ல ஏத்த முடியுமா? சும்மா இருமா, உனக்கு வழக்கம் தந்தே எனக்கு உயிரெல்லாம் போகுது. எம்மா, கப்பல்லாம் ஜோடியா வாரதுமா? ஓ, அப்படியா? மாமா, நடக்கிய காரியத்தை பத்தி யோசில, தேவையில்லாம எல்லாம் யோசிக்காத பாத்துக்கா. ஒண்ணு எல்லாம் ஓடிய ட்ரெயின்ல இருந்து பிடிச்சு கீழே தள்ளி விடணும் பாத்துக்கா. எல்லாரும் சிரிச்சுட்டே போன பாருங்க. ஒரு போட்டோ எடுப்போம். இப்ப எடு போட்டோ. மலமாடு என்ன மாதிரி சாடி வருது. இஸ்மைல் ப்ளீஸ். வாய மூடு, வாய பார்த்தா வாந்தி வருது. ஏய், என்னத்த போட்டோ எடுத்த பிறகு தட்டிட்டே கிடக்க? இன்னும் ஒரே ஒரு வாரத்துல PS2 ரிலீஸ் ஆகுது டி. அப்படினா பொன்னியின் செல்வன் பார்ட் 2. அதுக்கு நீ எதுக்குல கொட்டிட்டு கிடக்க? எப்படியாவது முத நாள் அந்த படத்தை போய் பார்க்கணும். ரூபாயை பத்தி கூட கவலை இல்ல டி. யாரும் வர மாட்டேங்க அவ கூட. தனியா போனாலும் நல்லா இருக்காது. அதான் பார்த்துட்டே இருக்கேன். நடக்கத பத்தி யோசில. கனிக்கு அம்மா, கனிக்கு மார்க் வந்த பிறகு கனி என்ன படிக்க போறா? என்னத்த படிக்காளோ அதே அவ படிக்கட்டு. கனிக்கு அம்மா, கஷ்டப்பட்டு படிக்கலாம் வைக்காதுங்க. பிள்ளைகள் எல்லாம் வேலைக்கா போறாளுவா. காலகாலத்துல யாருக்கு தலையிலயாவது பிடிச்சு கட்டி விட்டுருங்க. ஏ உம்மா, சீக்கிரம் வா, நேரம் இப்படி மெல்ல மெல்ல நடந்து போனா எப்ப குழுவுல போய் சேருவோம்? சும்மா இருங்கக்கா, போவலாம். வேறு நீ பேசுவ பத்துக்கா. நீ சிங்கப்பூர்ல இருந்துட்டு 6 மாசம் லீவுக்கு வந்திருக்க. அதனால நீ லேட்டா போனாலும் ஒண்ணும் பண்ண மாட்டாளுவா. நான் லேட்டா போனா எனக்கு 20 ரூபா ஃபைன் போட்டு தள்ளுவாளுவா. மனஜா, நீ வெளிநாட்டுக்கு வாயா. வந்தேன்னா நல்லா சம்பாதிக்கலாம், சீக்கிரமா செட்டில் ஆகலாம். உமா, மீன் கருவாடு ஆகலாம். கருவாடு மீன் ஆகுமா? போற உயிர் இந்த கன்னியாகுமரியிலே போட்டோம். உமா, நம்ம சொந்தக்கார பயலுவையெல்லாம் நினைச்சிருக்கானுவ பத்துக்கா. நீ என்னமோ சிங்கப்பூர்ல 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கானுவா. ஆனா நீ எங்க கோயில் வாசல்ல பிச்சை எடுத்துதான் 25,000 ரூபாய் சேமிச்சு வச்சிருக்கானு எவனுக்கும் தெரியாது. வந்துட்டா. உமா, பயராத. நீ எங்க கோயில் வாசல்ல பிச்சை எடுத்துதான் கலெக்ஷன் பண்ணேன்னு நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன் சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொல்லிடுவ போலதான் இருக்கு. சீக்கிரம் வா உமா. போற வழியில இந்த சாந்தியே கூப்பிடணும். சாந்து போனாதான் ஃபைன்ல இருந்து தப்பிக்க முடியும். இல்லட்டா அந்த நெட்ட குரங்கு ஆடுன்னு ஆடுவா. இப்ப ஃபைன் எடுத்து வை. ஃபைன் எடுத்து வச்சுட்டு உள்ள வான்னு சொல்லுவா. ஆமா, அதான் சரிதான் வனஜா. இப்ப நான் மட்டும் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னு தெரிஞ்சா என்னையும் பிடிச்சு கொடை வாழ்வா. ஏய் சாந்தி, மாங்கொட்டையனுக்கு பெண்டாட்டி சாந்தி. உமா, என்ன கொண்டு கலியல பாத்துக்கா. நான் இதுக்கு மேல யார் இருக்கே? நீ அவளை கூப்பிடு. ஏன் பக்கவால அந்த குவாலி மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க? ஒரு ஆளை கூப்பிடனா இப்படியா கூப்பிடுவாளா? இப்ப நான் கூப்பிடேன் பாரு. கூப்பிடு. என்ன கூப்பிட்டாலும் அந்த செவிட்டு முண்டத்தை கேட்காது. ஏய் சாந்திக்கோ, சாந்தி. என்ன சாந்தி, உன்னை காட்டு கத்து கத்தணுமோ? இன்னைக்கு மட்டும் அந்த நெட்ட காலி ஃபைன போடுட்டு என் ஃபைனை சேர்த்து நீதான் கட்டணும் பாத்துக்கா. யார் இருக்குது 500 அடி ஆழமான கிணறுல பாத்துக்கா. கீழே நொறுங்க விழுந்து செத்துறாத. ஆளு எல்லாம் கூடதுக்கே 1 மணி ஆயிரும். டெட் பாடியா தான் தூக்க முடியும். நீ சொல்லதுக்கு முன்ன வரைக்கும் நான் பயராம தான் இருந்தேன். நீ சொன்ன உடனே நான் கீழே விழ மாதிரி எனக்கு ஒரு பயம் வந்துட்டு. அனஞ்சா, இவன் என்ன சிங்கப்பூர்ல இந்த வேலை தான் பார்த்துட்டு கிடந்தாளோ? அதுக்குள்ளாடி தூங்கிட்டா. தொழில் ரகசியம். ஏன் இழுவ? உமா, உறங்காம எலும்பு. எம்மா, உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிட்டுருக்கான். இனி மணமகளே வா வான்னு பாட்டு போட்டுதான் உன்னை வெளியே வர வைக்கணும் போல. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டு. இப்ப என்னத்த நினைச்சிட்டு நீ உறங்குன? அக்கா சாந்தி, ஒரு ரகசியம். யாருக்கும் கேட்காம காது கொண்டு வா. தூ கிறுக்கு நாய. அப்படி
இருக்குக்கா. அத நான் பேசுறது ஒண்ணு கேட்கல. மத ஒரு நல்ல ஆஸ்பத்திரியா பார்த்து காத்துக்குள்ள இருக்க தூரம் எல்லாம் வாருங்க. அதுக்கு அடுத்ததான் யாராவது காத்துல பேசினாலும் கேட்கும். காத்துக்குள்ள துப்பி வச்சுட்டு பேச்சால பாரு. வாருங்கள் கிளம்பலாம், பணிக்கு நேரம் ஆகிறது. கேவலமா இருக்கு. உனக்கு எது வருதோ அதை மட்டும் பண்ணு. போன வாரமே எல்லா அவள்கிட்டையும் சொல்லிதான் விட்டேன். அடுத்த வாரம் குழுவை பார்க்கறதுக்கு பேங்க்ல இருந்து ஆள் வாராவெல்லாம் எல்லாரும் சீக்கிரம் வந்துருங்கன்னு சொல்லி விட்டேன். பச்சை குழந்தைய வச்சுட்டு நானே சீக்கிரம் வந்தாச்சு. வரட்டு எல்லாத்துக்கும் ஃபைனை போட்டு தள்ளி. நெடுவாளி, யாரும் என்ன வரலையோ? நீ மட்டும் வந்திருக்க. ஏன் ஒரேடியா 7 மணிக்கு வரலாம் இல்ல? ரொம்ப நடிக்காத. யாரும் வரல இல்ல, நானாவது வந்திருக்கேன்னு சந்தோஷப்படு. ஓ என்னம்மா தூங்கு. ராரோ ஏன் சின்ன பொண்ணு உன் குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்க? மாமியாட்ட விட்டுட்டு வந்திருக்கலாம்ல. அவியல நம்பி எல்லாம் குழந்தைய விட்டுட்டு வர முடியாதுக்கா. அவ உள்ள தூங்கிட்டு தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவிய ஒய்யாரமா சீரியல பாத்துட்டே இருப்பா. அவ பல்ல இழிச்சிட்டு இவன் கட்டில இருந்து உருண்டு கீழே வந்து விழுந்துருவான். நல்ல சமத்தா தூங்கிட்டாளே உடனே. எக்ஸ்கியூஸ் மீ, கூட்ட செயலாளரே, உள்ள வரலாமா? ஆளுக்கு 20 ரூபா ஃபைன் எடுத்து வச்சுட்டு உள்ள வாங்க. ஆர்டர் போடணும்னு வந்தாச்சு. நாங்க என்னத்துக்கு ஃபைன் எடுத்து வைக்கணும்? ஏ கிப்பி, அண்டி இரு. ஆமா சரசா, நாங்க என்ன ஆம்பளை வயல்வளா? எங்களை பார்த்தோன்னா குனிஞ்சதல்ல நம்பராம இருக்க. துஷ்டரை கண்டால் தூர விலகுன்னு சும்மாவா சொல்லியிருக்காவ? வெள்ளக்கு காத்து வரட்டும். டண்டனக்கா 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 நெடுவாளி மூஞ்சில காரி துப்பிடுவேன்னு சொல்லி பாத்துக்கா. பூனையும் கையில தொட உதவாதுவா. எங்க இருந்து பணத்தை கொள்ள அடிச்சிட்டு ஓடலான்னு பாத்துட்டு கிடக்காள்வா. நான் பேசவே இல்ல. சண்டைக்கு வந்தாலும் கிப்பி முடியல அறுத்து எடுத்துருவேன்னு சொல்லி பாத்துக்கா. நெடுவாளி, குழுல வைக்க வேண்டிய காசையெல்லாம் ஒழுங்கு மரியாதையா எடுத்து வைக்க சொல்லு. எங்க காசையெல்லாம் அவளுக்கு வயித்துல போடுறதுக்கு நாங்க இங்க கொண்டு வச்சிருக்கோம். ஆமா, இவளுக்கு குழுல உள்ள பணத்தை எல்லாம் நாங்க அடிச்சு வாரி கன்னியாகுமரி கடலுக்கு பக்கத்துல பெரிய பங்களாயா கட்டி ஒளிச்சு வாழ போறோம். வந்துட்டா இல்லவ மாதிரி இழுத்து பியாசு. ஓ சும்மா அழாதுங்க. காக்கா கத்தியது போல கத்துங்க கிடந்து குழந்தையே எழும்பியாச்சு. சீக்கிரம் எல்லாரும் வந்திருந்தீங்கன்னா குழுவை நடத்தி முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம். சின்ன பொண்ணுதா, உன் குழந்தைய நான் வச்சிருக்கேன். ஜிஜ்மா, ஸ்ரீயா, ஏன் சின்ன பொண்ணு குழந்தைய வீட்ல விட்டுட்டு வர முடியாதா? இங்க வந்துட்டு நேராவதுன்னு குதிக்கியது. கரெக்ட் டைம் வாரங்களுக்கு ஃபைனை போட்டு தள்ளியது. ஏமா மின்னல், குழு பணத்தை எல்லாம் கொண்டு வந்திருக்குதியா? உன்கிட்ட இருந்து வசூல் பண்ணாதான் பேங்க்ல இருந்து ஆள் வாராவ பாத்துக்கா. நெடுவாளி, போன மாசம் 1 லட்சம் ரூபாய் எடுத்தேன்ல, 10,000 ரூபாய் வச்சிருக்க பாத்துக்கா. வட்டியை பரவு தாரேனா? சரிக்கா, அடுத்த வாரம் கொண்டு வந்துருங்க. நெடுவாளி, நீ எல்லாத்துலயும் இப்படி ஆளு பார்த்து செய்யாத பாத்துக்கா. ஆமா, ஆளு பார்த்து செய்யுது. போன மாசம் நானும் இப்படிதான் அசல மட்டும் கொண்டு நீட்டினேன். வட்டி எடுத்து வச்சுட்டு பணத்தை வைன்னு சொல்லிட்டு தூக்கி எறிஞ்சிட்டேன். ஒரு ஆளை 1-2 தடவை தப்பிச்சு விடலாம். என்னைக்கு பார்த்தாலும் இதே கர்மம்னா 100, 2000, 3000, 4000, 5000, 50,000. நெடுவாளி, நீ இன்னும் ஆஜர் அடிக்கல பாத்துக்கா. இனி வாரவியலுக்கு எல்லாருக்கும் ஃபைன். எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு. ஏன் நெடுவாளி, ரூபாயெல்லாம் பிரிச்சாச்சோ? ஆமாக்கா, வந்தவங்கள்ட்ட இருந்தெல்லாம் வட்டியும் அசலையும் வாங்கிட்டேன். இந்த அட்டண்டன்ஸ் கொஞ்சம் பாடுங்க அக்கா, யாரெல்லாம் வந்திருக்காவன்னு. எப்பவும் ஆளு பார்த்து பண்ணாத சின்ன பொண்ணு. 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த எங்களே ஃபைன் வைக்க சொன்னேன். ஏன் குழு தலைவி நான் மட்டும் லேட்டா வந்தாலும் ஒண்ணும் இல்லையோ? அவியலுக்கெல்லாம் ஒரு நாள் ஃபைனே வாங்குறது கிடையாது. அந்த உச்சி குடுமி எல்லாம் டெய்லி லேட்டா தான் வாரா. அவள்கிட்ட இருந்து ஒரு நாள் ஃபைன் வாங்க மாட்டேங்க. கிப்பி, உன் தீச்சட்டி மண்டையை உடைச்சு எடுத்துரும் பாத்துக்கா. நான் என்னைக்கு லேட்டா வந்தாலும் அதுக்கு அடுத்த வாரம் அந்த ஃபைனை வச்சுட்டு தான் உள்ளே வருவேன். உமா, பாத்தியா ஒருத்தி என்னடானா குழந்தைய தூக்கிட்டு வாரா. அப்பதான் அரக்க பறக்கன்னு ஓட முடியும் சீக்கிரம். ஆமா, நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த தலைவி லேட்டா வந்தா மட்டும் ஒரு நாள் ஃபைன் வாங்கவே கிடையாது. இன்னைக்கு பேங்க்ல இருந்து ஆளுவ வருவாவேல, அப்ப எல்லாத்தையும் புட்டுன்னு வச்சு சொல்லி கொடுப்போம். அதான் நீ வாங்குற லோனை எல்லாம் வை, அதுக்கு அடுத்த புட்டுன்னு வை. ஏக்கா, நம்ம பியாசியது அவ்வளவு கேட்க போகுது. நீ வேற புரியாம பியாசாத. பணத்தை எண்ணிட்டு இருக்கும் போது சின்ன பொண்ணுங்க தலையில இடியே விழுந்தாலும் நிமிந்து பார்க்க மாட்டா. அங்க என்ன உங்களுக்குள்ளாரியே கூடி பேசிட்டு இருக்குதியா? வசந்தி அக்கா, இன்னைக்கு மொத்த கலெக்ஷன் ஒரு 80,000 ரூபா வந்திருக்கு. என்ன பண்ண?
கிப்பி 4 முடிக்கு இன்னைக்கு லோன் வேணும் போல கேட்டியா? அத நெடுவாளிய காதுல ஊதிட்டு கிடக்கா. எங்களுக்கு கேட்டா தர மாட்டேன், ஏன்னா நாங்க என்ன லோன் கட்டி முடியல. அதனால நீ 1 லட்சம் ரூபாயா கேளு, கேட்டாதான் 80,000 உனக்கே தருவா. உன் மண்டையெல்லாம் உடச்சிரும் பாத்துக்கா. இப்படியே என்ன உசுப்பேத்தி விட்டு விட்டு எவ்வளவு ரூபா என்ன லோன் எடுக்க வச்சிருக்க? வட்டி அவன் புருஷனை கட்டுவாங்க, நான் தானே கட்டுறேன். எனக்கு இப்ப லோன் தேவையே இல்ல. இங்கே இரு. இப்ப மட்டும் நீ லோன் எனக்கு வேணும்னு கேட்கலன்னு வை, ஏதாவது குளத்துல தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்போம். இப்ப 10 ரூபா பத்தாதா? இப்பதானே கொளுத்தி போட்டிருக்கோம். இனி கிப்பி ஆச்சு அவ்வளோ ஆச்சு, நம்ம வேடிக்கை மட்டும் பாப்போம். சின்ன பண்ணு, என் புருஷனுக்கு வயித்துல ஒரு கட்டி இருக்கு பாத்துக்கா. உடனே ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆக சொல்லிருக்காங்க. ஆபரேஷனுக்கு எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் வேணும், கண்டிப்பா தந்துரு. ஏன் உன் புருஷன்காரரு பிரசவத்துக்கா போறாரு? நல்ல குத்துகளாட்ட அந்த சாய கடையில நின்னு சாய குடிச்சிட்டு நின்னாரு. ஏ கிப்பி பப்பப்பப்பப்பன்னு பியாசாத பாத்துக்கா. அவ பாவம் சரசம். அடுத்த வாரம் பிள்ளை கணக்கு மருமக வீட்ல இருந்து வாராவன. ஒரு பவுனுக்கு போடாண்டாமா. பாவம் என்னைக்கே கேட்டுட்டு கிடக்கா. கடைசி நேரத்துல இப்படி எல்லாம் பண்ணாத பாத்துக்கா. ஆமா, என் புருஷன் முக்கியமா அவளுக்கு 1 பவுன் போடியது முக்கியமா? ஏன் மனசாதான் கேட்கா இல்ல, அவளுக்கே கொடுத்தா என்னவா? மாங்கொட்டைக்கு பெண்டாட்டி உனட்ட பியாசவே இல்ல பாத்துக்கா. வாயை மூடிட்டு இருந்துக்கா. என்னடவாளி இருக்க பணத்தை 2 பேருக்கும் பிரிச்சு கொடுத்து விடு. சரசா, நான் உனக்கு 50,000 ரூபாய் என் வீட்ல இருந்து எடுத்து தரேன். பியாசாம இருந்திருந்தேன்னா வட்டியோட ரூபாய் வச்சிருப்பா. பாரு, இப்ப குண்டு பூசணிக்கு 50,000 ரூபாய் வட்டி இல்லாம குடிக்க தேவையா இது உனக்கு? சின்ன பண்ணு, பேங்க்ல இருந்து வராரு பாரு, இந்த ஆள் தானே? ஆமாக்கா, அந்த டேபிள் எடுத்து போட சொல்லுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் எல்லாம் இருக்கட்டுமா? லோன் எடுத்த ரூபாய் எல்லாம் எப்ப அடைக்க போறியா? யாரெல்லாம் லோன் எடுத்துட்டு இன்னும் கொஞ்சமா கட்டலைன்னு சொல்லுங்க. சாந்தியும் உமா வந்தா 2 லட்சத்துக்கு மேல வச்சிருக்காவ. சார் ரொம்ப கஷ்டம் சார், வீட்ல ஒரு 2 நாளையில கட்டிடுவோம். கார் ஓட்ட தெரியாதவன் பிடிச்சானா ஸ்டியரிங், வேலை கிடைக்காதுன்னு தெரிஞ்ச படிச்சானா இன்ஜினியரிங், கட்ட முடியாதுன்னு தெரிஞ்சு எதுக்குமா லோன் எடுக்க? சார் 2 நாள் டைம் கொடுங்க சார், கட்டி முடிச்சிருக்கேன். சார் அப்படியே எனக்கு ஒரு 2 கோடி ரூபாய் கடன் கிடைச்சுமா? பர்சனல் லோனா போதும். 2 கோடியா? எதுக்குமா அவ்வளவு? வீட்ல ரொம்ப கஷ்டம் சார், அதான் அவ்வளவு ரூபாய் வச்சுட்டு வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடலாம்னு பாக்கியம். ஆமா, நீ விளையாடுறது கவர்மெண்ட் பணம் தான் கிடைச்சி. சார் அப்படியே இந்த கல்யாணத்துக்கு வாங்கின கடன் எல்லாம் விவசாய கடனா மாறி தள்ளுபடி ஆகுமா சார்? அறிவு கட்டவளுக்கு எல்லாம் இந்த குழுவுல தான் இருக்காங்க போல. கல்யாணத்துக்கு வாங்கிய கடன் விவசாய கடன் எப்படிமா பொருந்தும்? விளையாடாதுங்க சார் சும்மா. கல்யாணம்னால 1000 காலத்து பயிர் தானே. அம்மா வசந்தி, நீங்க தானே குழு தலைவி? ஆமாங்க சார். நாளைக்கு 4 மணிக்குள்ளாடி யாரெல்லாம் ரூபா கட்டியது அவியல்ட்ட இருந்தெல்லாம் பிரிச்சு கொண்டு வந்து கட்டிடுங்க. அப்படி இல்லையா, வீட்ல இருக்க பொருளை எல்லாம் பறக்கிட்டு போக மேல இடத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு. ரூபாயை கட்டி முடிக்காட்ட நாளைக்கு சாயங்காலத்துல இருந்து எல்லாரும் வீடையும் சந்திக்க வருவாங்க. ரெடியா இருங்க. ஏக்கா, அட்டெண்டன்ஸ் போடுங்க அக்கா, வீட்டுக்கு கிளம்புவோம். மனோஜா வந்திருக்கேன், கண்ணு தெரியலையோ? சாந்தி எஸ்